ஜீ தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எங்களின் அன்பான மதிய வணக்கங்கள். இது ஜீ தமிழ் வழங்கும் ஜில்லே ஜங்கே ஜக்கே. என்ன அப்படியே மூஞ்சில அந்த கல்யாண கலை வந்துருச்சே, என்ன மேட்ரு? கடங்கார கலை தாண்டா இருக்கு, எங்கடா கல்யாண கலை இருக்கு? அதான் கல்யாண கலைலாம் உனக்கு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதுவும் சில பல வாரங்களாக வந்து பார்த்தோன்னா உனக்கு நான் கிளாஸ் எடுக்கிறதே கிடையாது. நல்ல விஷயம் தானே? நல்ல விஷயம் தானே. நான் எடுத்த கிளாஸை வச்சு தான் உன்னை 2-3 பொண்ணாச்சும் அப்ரோச் பண்ணுச்சு. ஷோ அவுட்டே தூக்கியிருப்பாங்க. இந்த மாதிரி திமிரா பேசுறது மாதிரி நிறுத்து. இல்லை, நீ சொல்லி கொடுத்த வித்தலாம். ஒரு விஷயத்த நான் சொல்லி கொடுக்குறேன்னா அதை கற்றுக்கணும். அதாவது பெண்களுக்கு வந்து பார்த்தோன்னா எந்த மாதிரி ஆண்கள்லாம் பிடிக்குன்றது உனக்கு தெரியுமா? டெல் மீ. பொண்ணுங்களுக்கு வந்து அழகான பசங்களை பிடிக்கும். பியூட்டிஃபுல். யா. அறிவான பசங்களை பிடிக்கும். ஜென்ரல் நாலேஜ். கருப்பா இருக்க பசங்களையும் பிடிக்கும். என்ன மாதிரி? கலையா இருக்க பசங்க. என்ன மாதிரி? கருப்பா கலையா இருக்க பசங்கன்னு சொல்லுங்க. அந்த வகையில பார்க்கும்போது என்னதான் அழகு அறிவு எல்லாம் இருந்தாலும் வீரம் அப்படின்ற ஒரு விஷயம். ப்ரோ அதை நீ அங்க அதோட நிப்பாட்டிக்கணும். இங்கெல்லாம் அந்த ப்ரோ வரக்கூடாது. இட்ஸ் பிரேவ். அந்த வீரம் வந்து இங்க ரொம்ப லேகா இருக்கு. இன்னைக்கு நான் எடுக்க போற கிளாஸே அதான். வீரம் அப்படியே உனக்கு அந்த வீரத்தை வந்து உள்ள செலுத்தி பெண்களை அப்படி பார்த்த உடனே இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி சில விஷயங்களை கற்றுக் கொடுத்து இன்னைக்கு அந்த மாதிரி நிறைய விஷயம் கைவசம் வச்சிருக்கேன். வீரம் நீ எனக்கு சொல்லி கொடு. யா தெரியல, ஆக மொத்தம் ஏதோ ட்விஸ்ட் வச்சிருக்க. ட்விஸ்ட் எல்லாம் கிடையாது. உனக்கு வீரத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னாலும் இன்னைக்கு ஷோவை ஆரம்பிக்கணும்னாலும் நம்ம அழகிய பெண்களை கூப்பிடணும். சோ கூப்பிடலாமா? அதுக்கு மேல கண்ணாடி போட்டுக்கணும். போட்டுக்கங்க. So let's put hands together to welcome the pretty gorgeous girls to the show. ஜில்லே ஜங்கே ஜக்கே. அதாவது டன்னா ஏசி போட்டாலும் இந்த பெண்கள்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் இந்த இடமே சும்மா அப்படியே ஜிலு ஜிலுன்னு இருக்கு. ஆனா பெண்கள் நின்னா பேசிக்கலி எனக்கு கால் வலிக்கும் இல்லையா? இப்பெல்லாம் எனக்கு ரொம்ப வலிக்குதுடா. வலிக்குதா? வீரம் வலிக்குதுடா. ஸோ பெண்கள் நின்னா கால்லாம் வலிக்குது. ஸோ கேர்ள்ஸ் நீங்க ரொம்ப நேரம் நிக்க வேணாம், உங்களுக்கான இடம் அங்க இருக்கு. ஸோ அங்க போய் உட்காந்துக்கலாம். ஓகே, ஸோ கண்டிப்பாக வந்து ஷோவை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். உங்களை பற்றி எங்களுக்கு தெரியாது இல்லையா? ஸோ உங்களோட பேர் என்ன பண்ணுறீங்க? டீம் ஏ உங்க வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, என் பேர் வினிதா. வினிதா என்ன பண்ணுறீங்க? வினிதா மாடல் அண்ட் ஆக்டிங். மாடல் ஆக்டிங் பண்ணுவீங்களா இல்லை ஆக்டிங்கில் போய் மாடல் பண்ணுவீங்களா? பேசாத மாடல் ஆக்டிங் பண்ணுவீங்களா, ஆக்டிங்கில் மாடல் பண்ணுவீங்களா? ரெண்டு டிஃப்ரெண்ட். ஆமாம். ஓகே, எனக்கு சொல்லி கொடுத்தது மாற்றி சொல்லி கொடுத்தாங்க. அதான் ஜஸ்ட் ஃபார் ஃபன்னியர். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள்? நான் அருணா. ஹாய் அருணா, என்ன பண்ணுறீங்க? நான் ஒரு ப்ரைவேட் செக்டாரில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணுறேன். அண்ட் தென் பார்ட் டைம் மாடலிங் பண்ணிகிட்ருக்கேன். படிப்ஸ் ரோ. ஹாய். ஹாய். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். My name Beena. Beena. பீனா மொட்டையா இருக்கே, ஃபுல் நேம் என்ன? Beena Kumari Sunar. பா எவ்வளோ பெருசு. ஓகே பீனா, என்ன பண்ணுறீங்க பீனா? Serials and movies. ஓ சூப்பர். வாழ்த்துக்கள், வணக்கம், நன்றி. சூப்பர். அண்ட் டீம் பி, ஹாய். என்னோட பேரு சஞ்சனா. சஞ்சனா என்ன பண்றீங்க? சஞ்சனா நான் மாடலிங் அண்ட் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கேன். மாடல் அண்ட் ஆக்டிங் நல்லா போயிட்டு இருக்கா? அருமையா போயிட்டு இருக்கு. அண்ட் நீங்க உங்க பேர்? ஸ்வேதா. ஸ்வேதா. ஆகா, என்ன ஆக நல்ல பேர் இல்ல. இந்த பேருக்கு ஏதோ சம்பந்தம் இல்ல. இருக்கா? ஸ்வேதா. ஸ்வேதா இல்ல கேட்ட உடனே ஸ்வேதா. ஓகே, என்ன பண்றீங்க ஸ்வேதா? மாடலிங். ஓகே சூப்பர். மை நேம் ஜில் துரம். ஜில் துரம். ஜில்லு ரொம்ப தூரம். பேரே டிஃப்ரெண்டா இல்ல? இது பெண்கள் ஜோக்குன்னு நினைக்கிறேன். பெண்கள் மட்டும் சிரிக்கிறாங்க. அதனால தான் அவங்களுக்கு மட்டும் சொன்னேன். ஏன்னா இது பெண்கள் கேம் ஷோ இல்லையா? என்ன பண்றீங்க ஜில் தூரம்? ஆக்டர். ஆக்டரா? ஆக்டிங் போயிட்டு இருக்கு. ஆக்டிங் போயிட்டு இருக்கு. எங்க போயிட்டு இருக்கு? ஷூட் ஊத்துக்கோட்டையில. ஷூட் ஊத்துக்கோட்டையில இருக்கு. அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. என்ன சீரியலா மூவியா? நோ மூவி. மூவிஸ். ஓகே, அது தவிர வேற என்ன இருக்கு? இல்ல அது மட்டும் தான். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்? நோ. நோ இல்லையே. உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் ஹெவியா பிடிக்கும்ன்றத ஜஸ்ட் குங்ஃபு, கராத்தே. கதிரே நான் சொன்ன பத்தியா, இன்னைக்கு ஒர்க் அவுட் ஆயிடுன்னு நினைக்கிறேன். நீ எதுவும் கவலைப்பட வேணாம். நம்ம கதிர் வந்து ஒரு மிகப்பெரிய ஆக்ஷன் ஸ்டார். வேற லெவல். அவன் பண்ற விஷயங்கள்லாம் உனக்கு தெரியாது. அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கான்றத இப்போ நான் உனக்கு காட்டுறேன். என்னெல்லாம் பண்ணியிருக்கான்னு இப்போ பார்.
என்னது பார்த்தல்ல என் தலைவன் வாங்கின பெல்ட் எல்லாம் பார்த்தல்ல வேற லெவலுக்கு என் கையில இருக்க கூடாது அப்படி பாம்பு மாதிரி உன் கழுத்துல தான் இருக்கணும். சரி ஓகே, இதெல்லாம் பார்க்கும்போது கரெக்டா பெல்ட் மாதிரி இருக்குடா. இது எங்கடா பிடிச்ச? மச்சான் சுத்தும் போது உன் பெல்ட் என் பெல்ட் சுத்திக்கிச்சு, அது ஒண்ணும் இல்ல. நல்ல வேலை அண்ணா கூடி கலந்து வரல. ஆக்சுவலி இது நான் வாங்கின பெல்ட் தான். யூ நோ WWF, WWE, SmackDown, Raw. Hey, all belt I வீடியோ கேம் பிளேயர்ஸ் ரா. You know Rock, my student only. John Cena, my student only. Yes. என்னென்ன கலர் சரி 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 மாஸ்டர், நீ நிறைய பேச வேணாம். விட்டா மாஸ்டர் இவ்வளவு தான் பேசிக்கிட்டே இருப்பார், விட்டா பேசிக்கிட்டே இருப்பார். நீங்க ஃபுல்லா மாஸ்டருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். நீங்க ஷோ முடிஞ்சு போறதுக்குள்ள உங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுக்குறாரு. உங்களுக்கு மட்டும் இல்ல, பெண்கள் எல்லாருக்குமே வந்து தற்காப்பு கலைனா என்னன்றத இன்னைக்கு என் தலைவன் வேற லெவல்ல இறக்க போறான். ஆனா இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம கேமுக்குள்ள போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் விளையாட போற கேம் பேர் என்னன்னா வேணா வலிக்குது அழுதுருவேன். வேணா வலிக்குது அழுதுருவேன். டீம் ஏ அண்ட் டீம் பி விளையாடுறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? எஸ். ரெடியா? இப்போ இந்த ரவுண்ட் விளையாட போறது டீம் ஏ. வாங்க. ஃபர்ஸ்ட் கேம் விளையாடுறதுக்கு ஃபர்ஸ்ட் டீம் ஏல இருந்து யார் வர போறாங்கன்னா வினிதா. வினிதா, your time starts now. Go! Your time starts now. Go! Okay, go! பக்கெட்டை மட்டும் விட்டாதமா, எவ்வளவு அடி வாங்கினாலும் சரி. டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. கோ. அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு. வா வா வா. அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு அச்சு தூக்கு தூக்கு அச்சு தூக்கு. Go! ஃபர்ஸ்ட் செட் முடிஞ்சிருக்கு. தண்ணி லெவல் ஒரு அளவுக்கு தான் இருக்கு. செகண்ட் செட் ஆரம்பிச்சிடலாம். வினிதா ரெடியா இருக்கீங்களா? Your time starts now. Go! Very good, Vinita. Very good, very good, very good. Very good. And your time starts now, Varuna. Go!
டீம் ஏ ஃபென்டாஸ்டிக்காக விளையாண்டாங்க. ஆனால் நிறைய பேர் வந்து தண்ணி ஊற்றணுமே அப்படின்னு கான்சன்ட்ரேஷனோட யாருமே போகல. எப்படியோ தப்ஸா போதுன்ட்டு தான் போனாங்க. அந்த அளவுக்கு வாங்கின அடி எப்படி தலை அடி ரொம்ப பலமா லைட்டா லைட்டாவா பாய்ஸ்ட கேட்கணும் அந்த அளவுக்கு நீ அடிச்சுட்டு போயிருக்காங்களே. எங்க டீம் மானத்தை இன்னைக்கு காப்பாத்தி ஓரளவுக்கு நாங்க ஜெயிப்போம் அப்படின்ற நம்பிக்கை கொடுத்துருக்கிறது வந்து வினிதா தான். நன்றி வினிதா, உங்களுக்காக ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல். அண்ட் வினிதா, நம்ம டீம் மானம் வந்து காப்பாற்றப்பட்டது இல்லையா? நீங்க வேற ஒரு மாடல் அப்படின்னு வந்து சொன்னீங்க. மாடல் அப்படின்னும் போது எங்க இந்த மாதிரி ரேம்புக்கு வந்துட்டு நடக்காம போனா நல்லா இருக்காது இல்லையா? உங்களுக்காக ஒரு டாஸ்க் கொடுக்குறேன். இந்த ரேம்ப்ல நடக்க போறீங்க. ஓகே வினிதா ஒரு நிமிஷம் இரு. ஓகே, டீம் ஏ சிறப்பாக விளையாடி இருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா டீம் ஏ வந்து ஃபென்டாஸ்டிக்காக விளையாண்டாங்க. அதை விட சூப்பராக ஃபென்டாஸ்டிக்காக விளையாடுறதுக்கு டீம் பி ரெடியாக இருக்காங்க. பிகாஸ் அவங்க பிரேக் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நிறைய டீம்லாம் போட்டு டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். எப்படிலாம் வந்து பண்ணணும், எப்படிலாம் பண்ணக்கூடாது ஏ டீம் மாதிரி அப்படின்னு டிஸ்கஸ்லாம் பண்ணி ரெடியாக இருக்கோம். டீம் பி ரெடியாக இருக்கீங்களா? ஓகே. ஓகே, ஸோ டீம் பிலேருந்து இது எக்ஸ்ட்ரா இன்னொரு வாட்டி இதோட நிகழ்ச்சி முடிஞ்சது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். என்னடா பெரிய யார்கிட்ட இந்த மாதிரி பண்ணுனாடா? நான் நீயா அந்த பக்கம் போற அப்படி போகக்கூடாது. அதை நான் துப்பி அப்படிதான் பண்ணேன். ஓகேவா? ஆனால் போகக்கூடாது. சதி பண்ணு. சத்தியமா இனிமே நான் கையை பிடிச்சு பேச மாட்டேன்ப்பா. சரிப்பா, கையெடுப்பா நீ. சரிப்பா. ஓகே, சோ டீம் பி ல இருந்து ஃபர்ஸ்ட் யார் வர போறாங்க மதன்? டீம் பி ல இருந்து ஃபர்ஸ்ட் விளையாட போறது யாருன்னா ஷார்ட்டா ஸ்வீட்டா சொல்றாங்க. சஞ்சு தான் விளையாட போறாங்க. சஞ்சு ரெடியா இருக்கீங்களா? ஓகே. Your time starts now. Go! விட்டாதா சூப்பர் அப்படிதான். ராஜா ராஜா நான் ராக்கெட் ராஜா 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 பிக் பாக்கெட் ராஜா சூப்பர் ஐ அம்மான் சஞ்சுமா சஞ்சு வாங்க Your time starts now. Go!
டீமாமா டீம். ஓகே சஞ்சு ரெடியா இருக்கியா சஞ்சு? நான் சொன்ன ட்ரிக் அதே ஃபாலோ பண்ணு சஞ்சு. சரியா? நம்ம தான் ஜெயிக்கிறோம். மூஞ்சில கறி பூசுறோம், இவங்க காரி துப்புறோம். சீக்கிரம். Time starts now. Go. ஐயோ. கங்க்ராச்சுலேஷன். காரி இங்க துப்புற. கங்க்ராச்சுலேஷன். சூப்பர் சூப்பர். அப்படிதான். வடக்கு தெக்க மேக்க கிழக்க அப்படிதான். என்னமா போனோம்னு திரும்பி வர. கிலோ வெரி பிக். ஐயோ குழந்தை இந்த தாக்கு தாக்குறீங்களே. சஞ்சு பேசுற சஞ்சு பக்கெட் நல்லா ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்க சஞ்சு. பரவாயில்ல தண்ணி ஏன்னா பக்கெட். ஏமா ஏமா அதைத்தான் சொன்ன பக்கெட்டு நல்லா பிடிமானா சொன்னா கேட்க மாட்டேங்கிறியே. போட்டு கீழே எப்பவுமே அப்படிதான் எங்களுக்கு தான் சப்போர்ட். அப்படி பிடிக்காத அப்படி பிடிச்சா விழுந்துரும். அது விழுந்துரும். சூப்பர் 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 சூப்பர். அப்பா இருக்கு கொஞ்சம் ஊத்துற. சூப்பரா சூப்பரா. வாங்க ஸ்வேதா வாங்க ஸ்வேதா. ஓகே ஜில்லே யுவர் டைம் பண்ண முடியாது. கோ ஜில்லே. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்க? வெரி குட். டீம் பி சூப்பரா விளையாடுனீங்க. ஆஃப் கோர்ஸ். அண்ட் முக்கியமான விஷயம் ஜில்லே சூப்பரா விளையாடமா. சூப்பர். ரெண்டு வேணுமா உனக்கு? யாரோ ஒருத்தர் அங்கே இங்கே நான் தானே. கொஞ்சம் சரி மெதுவா பாடு பனிப்போ நீங்கும் சமையானது இனிமேலு மனசோடு உள்ளத பேசு என்னிடம் தீரோவானோ விலகாத அன்புடன் சேர்ந்திருக்கணும் நீயோ நானோ. என் எதிர ரெண்டு பாப்பா கை வச்சா என்ன தப்பா கட்டிப்பிடியா? கட்டிப்பிடிடா கண்ணால கண்டபடி கட்டிப்பிடிடா. நாரடா கட்டிவாரி போட போறிடா வரியே கட்டி விட்டு கட்டிப்பிடிடா. கட்டிவாரி முத்தம் தானடா வரியே முச்சமின்றி கட்டி மூடிடா. கட்டிப்பிடிடா கண்ணால கண்டபடி கட்டிப்பிடிடா. எந்த இடத்தில்
உலகத்தில் சுகம் மிக அதிகம் கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிப்பேன் கண்டுபிடிப்பேன். ஆஹா ஆஹா ஆஹா. அதாவது பெண்களோட போட்ட அந்த குத்தாட்டத்துல போன ரவுண்டோடைய ஸ்கோரே சொல்ல மறந்துட்டோம். யார் வின்னர்னு சொல்றதை மறந்துட்டு கொஞ்சம் ஆட்டத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டோம். ஆமாம். யார் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வின்னர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் லெவல் அதிகமாக இருந்தது டீம் பி. ஸோ டீம் ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வின் பண்ணது டீம் பி தான். ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. இதே ஃபார்மில் அடுத்தடுத்த ரவுண்ட் நம்ம விளையாடுறோம். ஓகே, இந்த விளையாட்டு இல்லை, வேற விளையாட்டு. ஸோ அடுத்த ரவுண்ட் விளையாடுறதுக்கு எல்லாருமே ரெடியாக இருக்கீங்க. விளையாடுறதுக்கு முன்னாடி பேர் என்னன்னு சொல்லிடுறேன். நான் பேர் சொன்னதும் அதே ஸ்டைலில் நீங்களும் சொல்ல போறீங்க. ஓகே ஓகே. ஸோ இந்த கேமோட பேர் என்னன்னா லோஜாக் மோஜாக் பச்சாக். எங்க 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 எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்க. லோஜாக் மோஜாக் பச்சாக். லோச்சக் மோச்சக் பச்சக். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம போயிடலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு டீம் ஏல இருந்து யார் பதில் சொல்ல போறீங்கன்னா அண்ட் டீம் பில இருந்து சந்திரா. டேக் எ பொசிஷன், கோ. ஃபர்ஸ்ட் கேள்வி உங்களுக்காக. பாகுபலி படத்துல பிரபாஸ் தோல்ல நடந்து சென்ற நாயகி யாரு? ரன். மக 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 மக. வந்துட்டு டாங்க டிங்குன்னு அடிச்சிருக்கீங்க. சோ கேள்விக்கான பதில் என்ன? அனுஷ்கா. அனுஷ்கா கரெக்டான ஆன்சரா? ஒரே ஒரு ஒரே ஒரு ராஜா ஒரே ஒரு கேள்விக்கான பதில் கரெக்டா அனுஷ்கான்னு சொல்லிருக்காங்க டீம் ஏ. சோ டீம் ஏக்கு தான் 50 பாயிண்ட்ஸ். ஓகே, சூப்பராக வந்து ஆன்சர் பண்ணீங்க டீம் ஏ. உங்களுக்கு வந்து 50 பாயிண்ட்ஸ் வாங்கிட்டீங்கல்ல. அடுத்த கொஸ்டினில் நம்ம வாங்குறோம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெள்ளித்திரையில் பிரபாஸ் வந்து ஓகே சார், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிருவோமா? எஸ், ஓகே. நான் அடுத்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு டீம் ஏல இருந்து அருணான், டீம் பில இருந்து ஸ்வேதா. ஓகே, உங்களுக்கான கேள்வி இதோ. நாட்டாம தம்பி பசுபதி யாரை வச்சுதான் சொன்னாங்க ரன்னு. வந்து அடிச்சிரு, அப்படியே அடிச்சிடலாம். சூப்பர் 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 சூப்பர். முதல்ல 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 நீ முதல்ல தான் வரணும். வாமா வாமா வா. முதல்ல 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 சூப்பர். அதே 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 எல்லாம் தண்ணிக்குள்ளேயே முக்கி உள்ளேயே போயிருங்க. ஜலசமாதி ஆயிருங்க, வெளியே வந்துடாதீங்க. சூப்பர் சூப்பர்னா கை தட்டுறதா வெக்கமா இல்லாம அந்த கொஸ்டின் டை ஆயிடுச்சு. டீம் ஏ நீங்களும் வெஸ்ட், டீம் பி நீங்களும் வெஸ்ட். ஓகே, லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, கொஸ்டின் சொல்றதுக்காக டீம் ஏல இருந்து பீனா, டீம் பில இருந்து ஜில்லு போங்க. ஓகே, உங்களுக்கான கேள்வி நல்லா காதை தீண்டிட்டு கேளுங்க. கான்ட்ராக்டர் நேசமணி கிட்ட அப்ரசன்டிகளா இருந்த 2 பேர் யார்? ரன். ஆன்சர் தெரியுமா? விஜய், சூர்யா. இது சரியா தவறா என்று பார்த்துருவோமா? என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான், அவன் ஃப்ரெண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான்,
பதில் சொன்னது டீம் பில இருந்து ஜில்லு தான். ஸோ டீம் பிக்கு தான் 50 பாயிண்ட்ஸ். ஓகே சூப்பர். இந்த மஜாக் இந்த ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ட 3 கேள்வியில் ஒரு கேள்வி வந்து புஷ் ஆயிடுச்சு. மீதிக்கு 2 கேள்வியில் டீம் ஏ ஒரு கேள்விக்கு சரியாக பதில் சொல்லிங்க, டீம் பி நீங்கள் ஒரு கேள்விக்கு சரியாக பதில் சொல்லிங்க. ஸோ அதனால் டோட்டல் ஸ்கோர் டை ஆயிடுச்சு. இந்த ரவுண்ட் டை. ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இல்லையா, பெண்களுக்கு வீரமான பசங்க தான் பிடிக்கும், அப்படி கெத்தா அப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ வீரத்தை காட்டுறதுக்கான ஒரு நேரம் வந்துருச்சு. அந்த வீரத்தை காட்டணும்னா அந்த ப்ராப்பர்ட்டி உள்ளே வரணும். அந்த ப்ராப்பர்ட்டியை உள்ளே கொண்டு வாங்க. மச்சான் வந்துருச்சு, ப்ராப்பர்ட்டி வந்துருச்சு. நீ கராத்த மாசம் நினைச்சு எல்லாரும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ புரட்டா மாசம் இருக்கிறது எனக்கு ஒருத்தருக்கு தான். ப்ராப்பர்ட்டி வந்துருச்சா? ஆமா, கணக்கு வந்து பார்க்குறியா? வந்துருச்சுடா. ஏய் என்னடா அது, எங்கேயோ பக்கத்துல வீடு கட்டிட்டு இருக்காங்க, ஓட தூக்கி இவ்வளவு ஓடுதா தூக்கிட்டு வந்திருக்க? அல்ல, நீ வாங்கின பெல்ட்டுக்கெல்லாம் இதெல்லாம் சர்வ சாதாரணம். முதல்ல இடுப்புல கட்டித முதல்ல. இங்க பாரு, ஆரம்பத்துல சொல்லணும்னு நினைச்சேன், பெல்ட் எதுக்கு தூக்கிட்டு வரீங்க? ஏன் பாக்குறது என்ன நினைப்பாங்க? கதிர் மல்டி டேலண்ட். 4 பெல்ட் தான் எடுத்துட்டு வந்தேன். மீதி அந்த 2 லாரியில இருக்கிறது அதெல்லாம் அங்கே இருக்கு. அங்கதான் இருக்கு. ஆமா. சோ சீன் போடுற நினைச்சுக்கோங்களா பெல்ட்ல தூக்கிட்டு வந்தீங்க? இப்ப மட்டும் நினைக்க மாட்டாங்க. வீரத்தை வந்து பெண்கள்ட்ட நீ காட்ட போற, புரியுதா? அங்க ஓடு வச்சிருக்கிறோம், ஓட உடைக்க போற. சாதாரணமான ஆட்கள் தான் சாதா ஓட உடைப்பாங்க. நீ வந்து ஒரு நெருப்பான, ஒரு ஃபயரான, ஒரு வேற மாதிரி வீரமான, ஒரு சுப்ரீம் ஸ்டார், ஒரு வேற லெவல் ஆஃப் ஒரு ஹீரோ அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஒரே நிமிஷம் ஒன்னொரு சொல்லு அப்படியே. ஹீரோ வேற லெவல் ஆஃப் ஹீரோ. கருமம் கருப்பா தான் இருக்கு கண்ணாடி. ஆமா. ஓகே வாங்க விஷயத்துக்கு வாங்க. விஷயத்தை அதை உடைக்க போறீங்க இப்ப. உங்களுக்கு சர்ப்ரைஸ். ஏய் இது என்ன இங்கல கொண்டு வர? பெட்ரோலா? இங்க எதுக்கு ஊத்துற? மாஸ்டர், இதுக்கு பேர் தான் மாஸ்டர் கொளுத்தி போடுறது. ஓகே ஸோ 2 ரவுண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பாக போச்சு. செம்மையாக இருந்தாங்க. டீம் ஏ ஆகட்டும் டீம் பி ஆகட்டும். ஃபைனல் ரவுண்டுக்கு வந்திருக்கோம். இந்த ரவுண்டில் தான் வந்து தெரிய போகுது ஜில் ஜங் ஜக் டைட்டில் வின்னர் யார். டீம் ஏ வாங்க போகிறாங்களா, டீம் பி வாங்க போகிறாங்களா அப்படின்ட்டு. அதுக்கு முன்னாடி இந்த ரவுண்ட் என்ன ரவுண்டு, அந்த கேமோட பேர் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இல்லை மதன்? அதை பார்த்துடலாம். ஓடுலாம் உடைச்சு அப்படியே சும்மா அசத்திட்ட ஒரு வீரமானவன்றத பெண்களுக்கு வந்து நிரூபிச்சுட்ட. எஸ், இது பத்தாது. ரேஞ்சுக்கெல்லாம் ஓடு உடைக்கிறது, ஓட்டு மேல நெருப்பு வச்சு உடைக்கிறதெல்லாம் ஒரு மேட்ரா? இல்ல மேட்ரான்னு கேக்குறேன். சில்லி மேட்டர் தான், எனக்கே புரியுது. பட் என்ன அதனால பண்றது, ஒரு விஷயம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். என்னது? வெளியே தான் நிக்குது தண்ணி லாரி, உள்ள வரப்போகுது. இப்போ உன் வயித்து மேல ஒரு பெரிய கல்லை போட்டு ஏத்த போறோம் அந்த லாரியை. ஓடு உடைச்சதுல கையில உண்டியல் சவுண்டு கேட்குது. உள்ள நரம்பெல்லாம் எங்கெங்க உடஞ்சதுன்னே தெரியல. எதுக்கு மாட்டி விடுறீங்க? ஐம்பா யாரு நம்ம அடுத்த வாரம்
இந்த வாரமே போது இதே ஒரு சின்ன சாம்பிள் தானே. போதுமா? அடுத்த ட்ரையல் பார்ப்போம். சரி, ஓகே. மைக் ஆஃப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஆஃப் பண்ண போல இருக்கு. எல்லாம் கேட்டுருச்சுல. கேட்டுச்சு. அது கூட தெரியாம பேசிட்டல. இப்படிதான் அசிங்கப்பட்டுட்டே பண்ணி மாட்டிப்பாங்க. சரி, ஓகே. அடுத்த வாரம் வந்து லாரியை வந்து வயித்துல ஏத்துறேன்னு நமக்காக சொல்லியிருக்காரு கதிர். அடுத்த வாரம் என்ன பண்றாருன்னு நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த தேர்ட் ரவுண்ட் விளையாடி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு நாங்க மொத்தமா கொடுக்க போறது 500 செகண்ட்ஸ். நீங்க விளையாடணும்னா உங்களோட இடத்துக்கு அங்க போகணும். சோ டேக் யுவர் பொசிஷன் கேர்ள்ஸ். இந்த கேமோட பேர் என்ன அப்படின்னா எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா. எவ்வளவோ பண்ணிட்டோம் இத பண்ண மாட்டோமா. Your time starts now. ஏண்டா ஏன் வேஸ்ட் தான். யோக்கிய பயல யாருக்குடா அவன் சேட்டை காட்டுற? அடி வேலை வினி தயாரியாச்சு. வெரி குட். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன்.
10 seconds. 10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Game over. இப்போ கீழே உக்காந்துருந்தீங்கல்ல, கீழே இங்க இருந்து ஏறும்போது என்ன விஷயம் வந்து உங்களால மேலே ஏறி போக முடியாம இருக்கிறதுக்கு என்ன தடுத்துச்சு ஆக்சுவலா? ரொம்ப சோப்பா சத்தமா சொல்லுங்க. என்ன பண்ணலாம்? அதை வந்து இந்த வழுக்கலா இருக்கிறத வந்து அடுத்து வர போறாங்களா விளையாடுறதுக்கு, அவங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லணும்னா The last round எவ்வளவோ பண்ணிட்டோம், இதை பண்ண மாட்டோமா? இந்த ரவுண்ட்ல டீம் ஏ அண்ட் டீம் பி சிறப்பாக வந்து விளையாண்டாங்க. இதுல வந்து டீம் ஏ 2 ஃபிளாகை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. வாழ்த்துக்கள், 400 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. அண்ட் டீம் பி ஹைஃபைடா. அண்ட் டீம் பி எவ்வளவோ முட்டு கொடுத்து ஒரு ஃபிளாகையும் அவங்க கலெக்ட் பண்ணவே இல்லை. இதெல்லாம் ஒரு மேட்டர், அதை நாங்கள் பார்த்துக்கிறோம். இதெல்லாமே ஒரு மேட்டர் தான். ஓகே, ஸோ இந்த ரவுண்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீம் ஏ 400 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க, டீம் பி 0 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. இந்த ரவுண்டோட வின்னர் டீம் ஏ. ஸ்கோர் அப்படின்றது எப்படி இருக்கணும்னா, ஒரு 0ல ஆரம்பிச்சு ஒரு 20, ஒரு 30, 40 அப்படின்னு கிராஜுவலா இன்க்ரீஸ் தான் ஆகும். கிராஃப் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஆனா டீம் பி எப்படி எடுத்திருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 300, செகண்ட் ரவுண்ட்ல 50, தேர்ட் ரவுண்ட்ல 0, டோட்டலா 350. அண்ட் டீம் ஏ, கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆஃப் தி இந்தியா. அண்ட் டீம் ஏ சூப்பரா ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல 0, செகண்ட் ரவுண்ட்ல 50, தேர்ட் ரவுண்ட்ல 400 எடுத்து டோட்டலா 450 எடுத்து இன்னைக்கு ஜில் ஜங் ஜாக்கோட வினர் டீம் ஏ. எஸ், வின்னர்ஸ் யூ ரன்னர்ஸ் யூ வெறும் கையோட நம்ம அனுப்பி வைக்க மாட்டோம். ஸோ வின்னர்ஸ்க்காக வந்து சூப்பரான கிஃப்ட் இருக்கு. டீம் ஏக்கு பார்பர் ஷாப் வழங்கும் அழகான கிஃப்ட் வவுச்சர் ஆளுக்கு ஒன்று இருந்தாங்க. ஓகே, ஸோ கிஃப்ட் வவுச்சர் வந்து அவங்க வாங்கிட்டாங்க வின்னர் டீம். பட் செகண்ட் வின்னர் டீமுக்கு நம்ம கண்டிப்பா செகண்ட் வின்னர் டீம் அது ரன்னர் செகண்ட் வின்னர்லாம் இல்ல, இல்ல, நாங்க அப்படிதான் சொல்லுவோம். இது வந்து பாசிட்டிவிட்டி. ஓகே, அனடேட்ஸ் வழங்கும் டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். கடலின கரை போனோரே கானா கண்ணில போனோரே, கடலின கரை போனோரே கானா கண்ணில போனோரே, போய் வரும் போய் என்ன கொண்டு வரும், கை நிறைய போய் வரும் போய் என்ன கொண்டு வரும். மச்சான், சோ இந்த வாரத்தோட என்டர்டெய்னர் யாரு? இந்த டிவி யாருக்கு போக போகுது? எஸ், இந்த அழகான டிவி யாருக்கு போகுதுன்னா, ஸ்பெஷலா யாருக்கு நான் கொடுக்க போறேன் அப்படின்னா, the best entertainer of the day goes to Zebronics வழங்கும் அழகான கலர் டிவி டீம் பி லரிர ஜில்லோ. வின்னர்ஸ் ரன்னர்ஸ் எல்லாரும் கை நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கிட்டாங்க, வாய் நிறைய வந்து சிரிப்பு வச்சிருக்காங்க, சந்தோஷமா இருக்கிறாங்க. இதே சந்தோஷத்தோட அடுத்த வாரம் உங்களை மீட் பண்றேன். அடுத்த சண்டேவும் ஃபண்டேவா இருக்கும். அந்த கேரண்டியோட இன்னைக்கு டாடா பை சொல்லிட்டு கிளம்புறது. இது உங்க கதிர், இது உங்க மதன், இது ஜீ தமிழ் வழங்கும் ஜில்லே ஜங்கே ஜாக்கே. பை பை, லவ் யூ ஆல். அடுத்த வாரம் பார்க்கலாம்.